கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 31 வசனம் 19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயீம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை உண்டு பண்ணின நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம். எரேமியா 31:18 நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்விலும் அப்படியாகத்தான். நாம் பாவம் செய்து வாழ்ந்தபோது கர்த்தர் நம்மை தண்டித்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வழிகளை நமக்கு அநேக வேளைகளில் தந்தபோதும் நாம் அதை கேளாதவர்களாக பணியாத மாடு போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையாய் அவருடைய அன்பை நாம் உணர்ந்த போது, இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டேனே, என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய சிறு வயதிலேயே கர்த்தரை அறியாததினால், அவருடைய உண்மையான அன்பை உணராததினால் நான் எப்படி பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி நாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய மதியினத்தினால் நாம் செய்ததை நினைத்து நாம் விழாவில் அடித்து கொண்டிருக்கலாம். என் நிந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேனே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி நாம் துக்கித்து புலம்பிக் கொண்டு, இதிலிருந்து நான் எப்படி வெளிவர முடியும், இவ்வளவு கொடிய பாவங்களை நான் செய்துள்ளேனே என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். உன்னுடைய புலம்பலை நான் கேட்டேன். உன்னை மீட்கும்படியாகத்தான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை அணைக்க விரும்புகிறார். ஆகவே நாம் முழுமையாக நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் உண்மையாய் நாம் மனம் திரும்புவோமானால், நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய புலம்பலை கேட்டு நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுள்ளது. ஆகவே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி நம்மை சீர்படுத்துவோம். நம்முடைய பாவங்களை அவர் நம்மிடமிருந்து தூரமாய் விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆகவே நாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை காத்து நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய புலம்பலை கேட்டு நீர் எங்களை மன்னித்து எங்களை அணைத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.